இந்தூர், நவி மும்பை, புவனேஸ்வர் போன்ற மக்கள் தொகை குறைவான நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்திய ஒன்றிய அரசு பெரிய நகரங்களான கோவை, மதுரைக்கு மறுப்பது ஏன் என்று மக்களவையில் திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு கேள்வி எழுப்பினார். ஒன்றிய அரசின் இந்த பாகுபாடு கொண்ட நடவடிக்கை மிகவும் மோசமானது என்றும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். மெட்ரோ ரயில் திட்டம் 5 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் திட்டங்களை அனுப்பிச்சோம். 5 வருஷத்துக்கு முன்னால் அனுப்பிச்ச திட்டத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால திருப்பி அனுப்புறாங்க திட்டம். மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மிகப்பெரிய நகரங்களாக இருக்கின்ற 2 இடத்துக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும் சொல்லி நாங்கள் அனுப்பிச்சதுக்கு எந்த பதிலும் சொல்லாம திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா 20 லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவாக இருக்கிறது. அது 2011 சென்சஸ். 2011 சென்சஸ்ல எடுத்த போது 20 லட்சம் மக்களுக்கு குறைவாக இருக்காங்க, அது உங்களுக்கு கிடையாது என்று இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆக்ராவில், இந்தூர்ல, புவனேஸ்வர்ல, நவி மும்பையில இந்த கணக்கு வராதா? அது மட்டுமல்ல, ஜனத்தொகை கணக்கு பார்க்கறது, திட்டத்தை நிறுவது ஜனத்தொகை கணக்கு பார்க்கறதா, வயபிலிட்டியை பார்க்கறதா, லாப நஷ்டத்தை பார்க்கறதா, திட்டத்தில் லாப நஷ்டம் வருதான்னு பார்க்கறதா, அல்லது ஜனத்தொகை கணக்கை பார்க்கறதா? இந்த முறை மிக மோசமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என்டிசி மில்லை செயல்படுத்தினால், இயங்க வைத்தால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை பெறுவார்கள், நூல் உற்பத்தி பெருகும். ஆனால் அவற்றையெல்லாம் செயலற்று நிறுத்தப்பட்டு விட்டது. இது சரியா? சரியில்லை. தமிழ்நாட்டில் 7 மில்கள் இருக்கின்றன. தொழிலாளிக்கு ஆஃப் வேஜஸ் கூட கிடையாது. இதெல்லாம் சட்டமீறல். எனவே என்டிசி ஆலையை திரும்ப எடுத்து 23 ஆலைகளையும் நடத்த வேண்டும். நடத்தி வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அளித்தோம் என்று வாயில் அளந்தீர்கள். ஆனால் இவர்கள் செய்தார்களா என்றால் செய்யவில்லை. நாங்கள் ஆலோசனை சொல்லுகிறோம். 23 மில்லை இயக்குங்கள், லாபம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். அவற்றை செய்ய வேண்டும். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் நீங்கள் இந்தி திணிக்கும் முயற்சியை நாங்கள் எதிர்ப்பதாலேயே எங்களுக்கு சமக்ர சிக்ஷா அபியான்கான நிதியான 2548 கோடியை கொடுக்க மறுப்பது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாடு இந்தியாவில் தானே உள்ளது, வேற எந்த நாட்டிலும் இல்லையே. மன்ரேகா திட்டத்திற்கான நிதி நிலுவை தொகையை இன்னும் எங்களுக்கு வழங்கவில்லை. அதற்கான பெயரை கூட நம்மளுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி அவர்கள் பெயரில் இருப்பதற்கான அந்த பெயரை மாற்ற நினைக்கிறீர்கள். இது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் மீதான உங்களது வன்மத்தையே காட்டுகின்றது. ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கும் நீங்க நிதியை இன்னும் கொடுக்கல. எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் பதவியேற்ற காலத்திலிருந்தே பல்வேறு புயல்கள், கொரோனா பேரிடர், சென்னை பெருவெள்ளம் ஆகிய அத்தனையும் வந்த போதும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது நிர்வாக திறமையால சிறப்பாக கையாண்டு இருக்கிறார்கள். இத்தகைய முயற்சிகளை நீங்கள் ஆளும் மாநிலத்திலும் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.